வக்பு திருத்த சட்டத்திற்கான விவாதம் கோரி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றியதில் எம்எல்ஏக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிய காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். வக்பு சட்டத்திருத்த மசோதா தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் மூன்றாவது நாளாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறியதால் தொடர்ந்து அங்கிருந்து எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அங்கு பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் மதியம் 1 மணி வரை தற்போது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இஸ்லாமிய நன்கொடை சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதோரை உறுப்பினராக்குவது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை எடுத்து தொடர்ந்து நேற்று வக்பு மசோதாவானது சட்டமாகி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கியது. 3 நாட்களாக இந்த சட்டப்பேரவை தொடர்ந்து அமளியில் நீடித்து வருவது என்பதை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியினர் வக்பு மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் தாக்கல் செய்தனர். இதற்கு அக்கட்சியைச் சேர்ந்த சபாநாயகர் அப்துல் ரஹீம் ரத்தேர் அனுமதி மறுத்தார். தொடர்ந்து ஏற்கனவே சட்டமாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க முடியாது என அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். சபையின் மையப்பகுதிக்கு சென்றும் அவர்கள் கோஷமிட்டனர். வக்பு மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் கோஷமிட்ட நிலையில் அமளியானது வலுத்திருந்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள அந்த மாநிலத்தில் இந்த மசோதாவை ஏற்க முடியாது என அவர்கள் கோஷமிட்டனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இதே போல அந்த அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறியதில் ஒருவரை ஒருவர் எம்எல்ஏக்கள் தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அங்கும் பதற்றமான சூழல் என்பது நீடித்தது. இதையடுத்து அவை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையானது பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக முன்னதாக பேசியிருந்த ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டிடமிருந்து வக்பு மசோதாவை எதிர்ப்பது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் முன்னதாக கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.